ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى في محكم تنزيله يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله مولانا العظيم அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நமது வருங்கால சந்ததிகள் அவர்களுக்கு உயர் படிப்பு சம்பந்தப்பட்ட தேடுதலில் அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு காலம். 10ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் இன்று வெளியாக இருக்கிறது. 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் வெளியாகிவிட்டது. தொடர்ந்து நம்முடைய உழைப்பின் பலனாக உருவாக வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம்? நம்முடைய இரவு பகலாக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையினுடைய பூக்களாக வெளியாகக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய உருவாக்கம் இது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிந்தனை நமக்கு கட்டாயம் தேவை. ஒரு மனிதன் 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை கற்க வேண்டும் என்று ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸின் பக்கம் அவன் செல்லக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு உருவாகி விடுகிறது. ஒன்று காமர்ஸ், பொருளியல், பொருளாதாரம் என்று அது சார்ந்து அவன் செல்ல வேண்டும், அல்லது சயின்ஸ், அறிவியல் ரீதியாக அவன் தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கணினி சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி ரீதியான சில துறைகளை அவன் தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும். பொதுவாகவே மார்க்கம் ஒரு மனிதனுக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அதற்கு பிறகு யார் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். இறைவனுடைய பார்வையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு முஃமினுடைய அதே நிலை ஈமானுக்கு பிறகாக அவன் கற்கக்கூடிய கல்வியினுடைய தரமும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது? இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ், மார்க்க ரீதியாக நாம் அணுகும் பொழுது ஒரு மனிதன் கற்கக்கூடிய அத்தனை கல்வியினுடைய எண்ட், அதனுடைய முடிவு இறைவனுடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை அவன் கற்றுக்கொள்கிறான், பொருளியல் ரீதியாக, காமர்ஸ் ரீதியாக அவன் தன்னை மெருகேற்றிக் கொள்கிறான். அதனுடைய எண்டாக, அதனுடைய இறுதியாக இறைவனுடைய பொருத்தம் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் காமர்ஸ் அந்த துறையை தேர்ந்தெடுத்து செல்கிறான், அதிலே அவன் தன்னை மெருகேற்றுக் கொள்கிறான். ஒரு மாணவன், ஒரு பிள்ளை தன்னை அதிலே உருவாக்கி கொள்கிறானா?
அதனுடைய இறுதி என்னவாக இருக்க வேண்டும்? அத்தாஜுரு சதூகுல் அமீனு மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன யௌமல் கியாமா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். பொருளியல் சார்ந்து ஒருவன் தன் வாழ்க்கை பயணத்தை துவங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும், அவன் நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும். இப்படி எந்த ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த உலகத்தில் காமர்ஸ் ரீதியான தன்னுடைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை அவன் ஏற்படுத்தி கொள்கிறானோ அவன் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷஹீதுகளோடு அவன் வாழ்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அறிவியல் ரீதியான சிந்தனைகளை ஒரு மனிதன் அதிகரித்துக் கொள்கிறான். அதனுடைய எண்டாக என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ் பல்வேறு சயின்டிஃபிக் மாற்றங்களை பற்றி தன் குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை பற்றிய படைப்பை பற்றிய விஷயத்திலேயும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹர், கடலிலே செல்லக்கூடிய கப்பலை எப்படி செல்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, வானத்திலிருந்து மழை பொழிகிறது, அந்த மழை பொழிந்து இறந்து போன செத்து போன பூமி உயிராகி வெளியே வருகிறது. இதிலேயும் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பத்தின், அதன் காரணத்தினால் உலகத்திலே ஊரும் கால் நடை இனங்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலேயும் வல்ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வ தஸ்ரீஃபிர் ரியாஹி பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியிலே சுழலக்கூடிய காற்றை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்திலேயும் லஆயாத்துல் லிகௌமி யதஃபக்கரூன், அறிவுள்ள சமுதாயத்திற்கு, சிந்தனை உள்ள மக்களுக்கு இதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வசனத்தில், குர்ஆனை திறந்து பார்த்தால் ஒரு 4-5 வரிகள் இருக்கக்கூடிய இந்த வசனத்தில் பல்வேறு உலகில் ரீதியாக நாம் படிக்கக்கூடிய துறைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வானம் பூமி படைக்கப்பட்டது, வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஜியாலஜியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கப்பல் ஓடக்கூடிய அந்த ஷிப் மெரைன் இன்ஜினியரிங்கை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மெட்ராலஜி என்று சொல்லக்கூடிய காற்றினுடைய சுழற்சி மாற்றங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வானத்திலிருந்து மழை பொழிவதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஒரு வசனம் அல்ல, இது போன்ற ஏராளமான வசனங்கள் ஒவ்வொன்றுமே இந்த உலகின் அத்தனை உயர் கல்வியாக நாம் நினைக்கக்கூடிய துறைகளை உள்ளடக்கி இருக்கிறது. எம்பிரியாலஜி பற்றி குர்ஆன் பேசுகிறது. மனிதனுடைய ஸ்டேஜ் ஆஃப் எம்பிரியாலஜி டெவலப்மெண்ட் என்ன, அந்த குழந்தை கருவாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி அது வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவான், நாம் இரத்த கட்டியை சதை கட்டியாக மாற்றினோம், சதை கட்டியை நாம் அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், அது வெறும் இரத்த கட்டியாக நீங்கள் சதை கட்டியாக பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு அருவருப்பானதாக இருந்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை, காதுகளை, மூக்கை ஒரு மினியேச்சரை போல அல்லாஹ் வயிற்றில் வைத்து காற்று புகாத இடத்திலே உருவாக்குகிறான். அதை எம்பிரியாலஜி என்று நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் காலிகீன். இதையெல்லாம் நீங்கள் படிப்பதன் மூலமாக, ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? லட்சங்களில் சம்பாதிப்பது மட்டுமா? அரசினுடைய உயர் பதவிகளை பெறுவது மட்டுமா? உயர்ந்த விருதுகளை பெறுவதற்காக மட்டுமா இந்த படிப்பு? இந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்டிலும் நீங்கள் உங்கள் நாலேஜை டெவலப் செய்து கொண்டு அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்வை போன்ற சிறந்த படைப்பாளன் யாரும் இல்லை. இதை நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஆந்த்ரோபாலஜி என்ற அந்த ஞானத்தை கற்று அதிலே பல வருடங்கள் உள்ளே போய் அதில் என்ன மாதிரியான மாற்றங்களை இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஒரு மனிதர் சிந்தித்து அதற்காக தன் நேரத்தை செலவிட்டு விட்டு சொல்வாரே,
அல்லாஹ்வை போன்ற சிறந்த படைப்பினன் படைக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று பாமரனாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும், ஆராய்ச்சியில் மூழ்கி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் வானம் பூமிக்கான வித்தியாசம் இருக்கும். இவரை போல் நல்ல மனிதர் இல்லை என்று ஒரு மனிதரை பார்த்து நாம் சொல்கிறோம். அவர் கூட ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் பழகிருப்போம். ஆனால் கூடவே இருக்கக்கூடிய மகன் சொல்கிறான், என் தந்தையை போல் நல்ல மனிதர் இல்லை என்று. ரெண்டும் ஒன்றா இருக்க முடியுமா? ரெண்டினுடைய புரிதல் வேறு, ரெண்டினுடைய அனுபவம் வேறு, ரெண்டில் இருக்கக்கூடிய அழுத்தம் வேறு. அவருடைய வார்த்தையிலும் நம்முடைய வார்த்தையிலும் வெளிப்படக்கூடிய உணர்வுகள் வெவ்வேறு என்பதை போல ஒவ்வொரு துறை சார்ந்து ஒரு மனிதன் தன்னை மெருகேற்றிக் கொள்வதன் மூலமாக, அது சயின்டிஃபிக் ரீதியான துறையாக இருக்கலாம், கமர்ஷியல் ரீதியான துறையாக இருக்கலாம், டெக்னாலஜிக்கல் ரீதியான துறையாக இருக்கலாம், அதன் மூலமாக அவன் இறைவனின் ஆற்றலை விளங்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்பித்து தரக்கூடிய கல்வியை சம்பாதிப்பதற்கானதாக மட்டும் இந்த உலகம் காட்டுகிறது, இறைவனை கற்றுத்தரக்கூடியதாக இஸ்லாம் காட்டுகிறது. நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு யாரை கேட்டாலும் அடுத்து என்னப்பா எடுக்க போகிறேன், நான் பிடெக் ஏஐ எடுக்க போகிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் டிஎஸ் எடுக்க போகிறேன். எல்லாமே ரெண்டு வேர்ட்ஸ். நீ என்னப்பா ஏஐ, நீனு டிஎஸ், அவர் எம்எல். இந்த மூன்று அதிகமாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. எல்லா இடத்திலும் லட்சங்களில் காசை கொட்டி காசு பணங்களை செலவழித்து அவனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய இன்ஜினியராக மாற்ற போடுகிறேன். இவர் என் பையன் டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறார். டேட்டா சயின்ஸ் என்றால் என்னன்னு அவர்கிட்ட கேட்டாலும் தெரியாது, அவன் பையன்கிட்ட கேட்டாலும் தெரியாது. மிஷின் லேர்னிங் அப்படின்னு புதுசாக வந்திருக்கான் ஹஸ்ரத், அதை எடுக்க போகிறாங்க. என்ன, எந்த மிஷினுங்க? மாவாற்ற மிஷினா? தெரியாது. ஆகவே இந்த உலகத்தில் டெக்னாலஜி மாறிக்கொண்டே இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது என்ன? ஒரு மனிதன் ஒரு கண்ணுக்கு தெரியாத, கைகளால் தொட முடியாத ஒரு சாஃப்ட்வேர் என்ற மென்பொருளுக்கு தன்னுடைய அறிவை அவன் செலுத்துகிறான். அது செயற்கையாக அறிவை பெற்றுக்கொண்டு நம் அறிவால் சிந்திக்க முடியாத பலவற்றை நமக்கு தரவுகளாக கொடுக்கிறது. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன? நம்மை பற்றி முழுமையாக ஸ்கேன் பண்ணி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையினுடைய தரவுகள், அதனை பற்றிய விஷயங்கள், ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்ன, அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதையெல்லாம் ஒரு நாள் முழுக்க அவன் எந்தெந்த விஷயத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறான், எப்படிப்பட்ட பொருட்களை அவன் வாங்குகிறான், அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவன் மக்களிடம் பேசக்கூடிய முறை எப்படி இருக்கிறது, அவன் எந்த உறவுகளோடு அதிகமாக பழகுகிறான், தாயோடு அதிகமாக பழகுகிறானா, யாரோடு அவன் இமோஷனலாக அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறான். மனிதன் மட்டுமல்ல, மனிதன் அல்லாத அத்தனை விலங்கினங்கள், அத்தனை பொருட்களுடைய தரவுகளை அது தன்னோடு வைத்திருக்கக்கூடியது டேட்டா சயின்ஸ். மிஷின் லேர்னிங், ஒரு மிஷின் ஒரு மனிதனுடைய ஆற்றல் செய்யாத அத்தனையும் ஒரு மிஷின் செய்துவிடும். நமக்கு எப்படி நம்முடைய தாய் தந்தையர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, சுற்றுச்சூழல் மூலமாக நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோமோ, அதை போல் ஒரு கருவி எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. நமக்கு அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அந்த விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தினுடைய வளர்ச்சி இது, உலகத்தினுடைய ஒரு டெவலப்மெண்ட் இது. இன்னைக்கு கூகுளில் போய் நாம் எதை தட்டினாலும் உடனடியாக அதை பற்றி நூற்றுக்கணக்கான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து தட்டுகிறது. அதனுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான இமாலய வளர்ச்சியாக நாம் இந்த 3 துறைகளை சொல்லலாம். கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு. இதை முதலில் நாம் அவர்களுக்கு அவன் சார்ந்த அந்த விஷயத்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதலை நாம் உருவாக்கணும். இன்னைக்கு உலக ரீதியாக முஸ்லிம்கள் எல்லா வகையிலும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். கல்வியை நமக்கு வழிகாட்டியதை போல் வேறு யாரும், எந்த மதமும் மார்க்கமும் எந்த தலைவர்களும் வழிகாட்டவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களுடைய திறமைகளை கற்றார்கள். மிஷின் லேர்னிங் என்று நாம் இன்னைக்கு பேசுகிறோம். ஹியூமன் லேர்னிங் என்று ஒன்று இருக்கிறது. அது இன்னைக்கு நம்மள்கிட்ட கிடையாது, நம்முடைய பிள்ளைகளிடம் அது கிடையாது. ஒரு மனிதரை, பெரியவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும், குழந்தைகளை எப்படி நாம் அணுக வேண்டும், அதிகாரிகளை எப்படி நாம் அணுக வேண்டும்,
ஆசிரியர்களை எப்படி நாம் அணுக வேண்டும், இந்த ஹியூமன் லேர்னிங், மனிதர்களை படிக்கக்கூடிய அந்த பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். ஒரு பிள்ளையை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவனில் என்ன திறமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். திறன் அறிதல் என்பது ரொம்ப முக்கியமானது. யாராவது கேட்டால் என்னுடைய பையன் பெரிய காலேஜில் ஏஐ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கெத்தாக இருக்குமே. கேட்டால் அப்படியா அவன் பையன் இது படிக்கிறானா என்று எல்லாம் புருவம் உயர்த்தி நம்மை பார்ப்பார்கள். இந்த ஒரே ஒரு உணர்வுக்காக வேண்டி அவங்கள கொண்டு போய் அடகு வைக்க முடியுமா? நம் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும், அவன் எதிலே திறமையாளனாக இருக்கிறான், எந்த கல்வியை அவனுக்கு கொடுப்பதற்காக நாம் லட்சங்களை செலவழித்தால் அவன் அதிலே ஒரு எக்ஸ்பர்ட்டாக உருவாகுவான் என்ற திறனறிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஹியூமன் லேர்னிங் அண்ட் சைல்ட் லேர்னிங் ஒரு பெற்றோரிடம் இருக்க வேண்டும். ஏன்னா காசு சும்மா நம்ம மரத்திலிருந்து கொண்டு போய் கொடுக்கல. டொனேஷனே 5 லட்சம் 6 லட்சத்தை தாண்டி இன்னைக்கு பெரிய பெரிய கல்லூரிகள் வாங்கும் பொழுது அதற்காக எவ்வளவு சிரமப்பட்டு நாம் கொண்டு போய் அதை சேர்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறனறியும் ஆற்றலை ஏற்படுத்தினார்கள். எந்த சஹாபிக்கு என்ன தேவை? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 13 வயசுல வந்து நிற்கிறாங்க. எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னைக்கு கல்வி எப்படி அதிகமாக மக்கள் மத்தியில் பரவலாக படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறதோ, அன்று மக்களுக்கு மத்தியிலே போர் செய்வது என்பது மிகப்பெரிய, போரில் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அதை பற்றி மக்கள் பேசுவார்கள். அவரவர்கள் செய்த ஒவ்வொரு சஹாபாக்களும் போரில் செய்த வீர சாகசங்களை பற்றி பெண்மணிகள் வீட்டில் பேசி கொண்டிருப்பார்கள். அதனால அந்த நேரத்தில் என்ன ரொம்ப பெரிய ஒரு வைபாக இருந்துச்சுன்னு சொன்னால் போர் செய்வது தான். 13 வயசுல ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யார் சொல்ல, நானும் போரில் கலந்துக்கிறேன், எல்லாம் பெரிய பெரிய சாகசம்லாம் செய்கிறாங்க, சின்ன வயசு சஹாபாக்கள்லாம் பெரிய லெவலில் பெரிய ஒரு போர் தந்திரங்கள் மூலமாக அவர்கள் போர் புரிகிறார்கள், நானும் அதில் கலந்துக்கணும். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸெய்தே உங்களுக்கு அந்த துறை அல்ல, நிறுத்திட்டாங்க. ஒரு சில வருடங்கள் ஆனது. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் யூதர்களுடைய மொழியான ஹீப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த மொழியை கற்றுக்கொண்டு வந்தார்கள். அது சம்பந்தமாக அதற்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பீட்டை பார்க்கக்கூடிய ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்னுடைய ரிசர்ச் ஸ்காலராக அவர் மாறினார்கள். அடுத்து சிரிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். சிரியாவுடைய லாங்குவேஜையும் அவர்கள் கற்றுக்கொண்டு வந்தார்கள். இதுபோல் வரலாற்றில் சொல்வார்கள் 14 அதர் லாங்குவேஜை 14 வேற்று மொழிகளை கற்ற ஒரு லிங்குவிஸ்டிக்காக அவர் மாறினார்கள். மொழிப்பிரியன் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், 100 லாங்குவேஜை தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பையன் மொழிப்பிரியன் என்ற பெயரில் நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதனுடைய முன்னோடி யார் என்று பார்த்தால் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பல மொழிகளை கற்றிருந்தார்கள், பல புத்தகங்களை படித்தார்கள், குர்ஆனை ஆழமாக அறிந்தார்கள், அதனுடைய வார்த்தை ஒவ்வொன்றினுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணியிலே அமர்த்தப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்த ஒரு மாபெரும் அறிவு ஜீவி யார் என்று சொன்னால் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஆசைப்பட்டது, நான் போரில் போனால் நல்லா இருக்குமே நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எதற்கானவர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிவிட்டார்கள். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு என்ற இன்னொரு சஹாபியை பார்க்கிறோம். மிக உயர்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு நாள் போட்ட ஆடை இன்னொரு நாள் அவர்கள் போட மாட்டார்கள். அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர். இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு லக்ஸரியை கொடுத்து தான் அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நோவாமல் இருக்க வேண்டும், கஷ்டமே படக்கூடாது, சிரமமே படக்கூடாது. இது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல். அவர்கள் சிரமப்பட வேண்டும், ஏசி இல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும், கால் கடுக்க பல கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நடந்து பழக வேண்டும், வெயிட்டான பொருட்களை தூக்கி கொண்டு இங்கும் அங்கும் அலைய வேண்டும். இது எதுவுமே இல்லாமல் என் பிள்ளை அப்படியே பல்லக்கில் தூக்குன மாதிரி இப்படி தூக்கிட்டு போய் அப்படி தூக்கிட்டு வர அளவுக்கு அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் அறிவும் ஞானமும் வளராது.
முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்ப வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை துறக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கற்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்கள் மாதிரி தான் அவர்களும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்தாங்க. இஸ்லாம் இன்னும் மக்காவை தாண்டி வெளியே போகல பெருசா. ஆனால் மிக நெருக்கமான மூத்த சஹாபாக்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க கூட. மதீனாவிற்கு இஸ்லாத்தை வெறும் 6 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போறாங்க. செல்லும் பொழுது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். வரலாற்றிலே சொல்வார்கள், the first Muslim ambassador to teach the people doctrine of Islam. உலகத்திலேயே முதல் இஸ்லாமிய பிரதிநிதியாக வேறு ஒரு நாட்டிற்கு சென்று இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை எடுத்து உரைத்த முதல் தாஇ யார் என்று சொன்னால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆடம்பரத்தை துறந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்தை கற்றார்கள், படித்தார்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மொத்த மதீனாவும் இன்று மதீனத்துல் முனவ்வராவாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால், மதீனத்துல் நபியாக இன்று உலகெங்கும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு வித்திட்டவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலேயே எப்படிப்பட்ட புரட்சி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹத்தா லம் யபக ஃபி பைத்தும் மின் புயூத்தில் மதீனா இல்லா தஹல அஹது அஃராதிஹி அல் இஸ்லாம். முஅர்ரிഖீன்கள் சொல்வார்கள், நபி அங்க போறதுக்கு முன்னாடி மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு 2 முஸ்லிமாவது இருப்பார். எந்த வீட்டிலும் இங்கே இஸ்லாம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இதன் பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறனறிந்த அந்த சஹாபாக்களை பயன்படுத்தினார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 17 வயது, ஆனால் அவர்களுடைய ஆற்றல், போர் திறமை, அவர்களுடைய வேகம், விவேகத்தை பார்த்தார்கள். பெரும் சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருந்த தபூக் போருக்கு அவரை தலைவராக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட யா சையீதி என்று அவரை அழைப்பார்கள். எங்கள் தளபதியே, எங்கள் தலைவரே என்று அவர்கள் சொல்வார்கள். என்ன ஒரு கணிப்பு பெருமானாரிடத்தில் இருந்தது. தன் வளரும் தலைமுறையிடம் என்ன திறன் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களை அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இன்று பெற்றோர்களுக்கு தேவை. இரண்டாவது, அந்த பிள்ளைகளை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு விஷயத்தில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி நீ இதுக்கெல்லாம் சரிபட்டே வரமாட்ட, நீ வேஸ்ட்டு, நீ தண்டம், நீ எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இந்த வார்த்தைகளை நம் பிள்ளைகள் மீது பிரயோகிக்கவே கூடாது. எந்த மனிதரின் மீதும் இது போன்ற நெகட்டிவ் இம்பேக்டை நாம் ஏற்படுத்தவே கூடாது. அவர்களிடம் எதிர்மறையான தாக்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கக்கூடாது. இது நம்முடைய வளரும் தலைமுறைக்காக நாம் போடக்கூடிய முதல் கொளுத்தி போடுற தீயே இதுதான். அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை பாராட்ட வேண்டும். அவர்களுடைய தவறுகளை நளினமான முறையில் சொல்லி அதை மாற்றித் தர வேண்டும். இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் 2 பரம எதிரிகள். ஒன்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றொன்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் யார் என்று சொன்னால், உஹது போர்ல ஃபர்ஸ்ட் பத்ர் போர் நடந்துச்சு, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்து உஹது போர் நடந்தது. அந்த உஹது போரில் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம ஹாலித் சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ். யா அல்லாஹ், ஹாலித் எந்த எதிரிப்படையில் இருக்கும் பொழுதே நான் அப்படித்தான் பார்த்தேன். ஹாலித் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் வாளாக அவர் வாழ்வார். இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவுடன் பழைய கதைகளை பேசி நீ இப்படிப்பட்டவராயிற்றே, நீ இந்த மாதிரி செய்தவராயிற்றே என்று அவர்களுடைய பழைய புராணங்களை பாடாமல் அவர்கள் திறமையை பாராட்டினார்கள். சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் மிகப்பெரிய வாள் ஹாலித் பின் வலீத். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அதை தொடர்ந்து அத்தனை போர்க்களத்திலேயும் இஸ்லாத்திற்கு அகண்ட சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு அவர்கள் தளபதியாக இருந்தது காரணமானது. இப்படி தன்னை நோக்கி வருபவர்களிடம் அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்களுடைய பிளஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன என்பதை மட்டுமே பேசி அவர்களை அதற்காக சரியாக பயன்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம் பிள்ளைகளுக்கு திறன் சார்ந்த விஷயங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். திறமைகளை அவர்களுக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். வெறுமனே அவர்களை படிப்பு, செமஸ்டர், எக்ஸாம் இதில் நாம் அவர்களுக்கு கவனம் செலுத்தவே கூடாது. திறன் சார்ந்த வளர்ப்பு என்ன? இன்னைக்கு எவ்வளோ ஆன்லைன் கோர்சஸ் வந்துருச்சு. லட்சங்களை கட்டி நாம் அவர்களை ஒரு ஏஐ படிக்க வைப்பதோ டேட்டா லேர்னிங் படிக்க வைப்பதற்கு முன்னால் அது சம்பந்தமான சின்ன சின்ன கோர்ஸ்கள் இருக்கின்றன. டேலினா என்ன கோர்ஸ் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சர்டிஃபிகேஷன் தரக்கூடிய டேட்டி என்ற ஒரு வலைதளம் வெறும் 2000-3000களில் அது சம்பந்தமான முழு விஷயத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றாங்க. நம் பிள்ளைகள் திறமையை அறிந்து கொள்வதற்காக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்று ஒன்று இருக்கு. நமக்கும் தெரியல அவன் எந்த திறமையில் இருக்கான்னு, அவனுக்கும் தெரியல. என்னடா படிக்க போற? நான் இன்ஜினியர் ஆக போறேன். ஏன்? எங்கள் மாமா பையன் இன்ஜினியராக இருக்கான். அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ என்ன படிக்க போற? நான் டாக்டர் ஆக போறேன் சார். ஏன்ப்பா டாக்டர் ஆகிற? இல்லை, என் ஃப்ரெண்டுடைய அண்ணன் டாக்டராக இப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் சார். மாறிக்கிட்டே இருக்கும். அவன் என்னவாக போறான் என்பது அவனுக்கே தெரியாது. இப்போ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்ற ஒன்று இருக்கிறது. மாணவர்களுடைய ஒரு மனிதன் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான், திறனறிவு தேர்வு. அந்த தேர்வு நம் பிள்ளைகளை எழுத வைக்கணும். இன்னும் என்னவெல்லாம் அவர்களை திறன் சார்ந்து உருவாக்க வேண்டுமோ, கிராஜுவேட்ஸாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகளாக நம் பிள்ளைகளை உருவாக்கக்கூடாது, திறன் சார்ந்தவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அந்த திறமைதான் நாளை அவர்களை வளமான எதிர்காலம் உள்ளவர்களாக உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது. ஈமானுடன், தக்வாவுடன், அல்லாஹ் ரசூலுடைய பயத்துடன் இந்த உலக திறமைகளையும் அவர்களுக்கு நாம் மெருகூற்றி வளர்க்கும் பொழுது வருங்கால சந்ததிகள் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக, இஸ்லாத்தின்படி வாழக்கூடியவர்களாக உருவாகுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை நம் பிள்ளைகளுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களாக ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய தீனிலேயும் துன்யாவிலேயும் அல்லாஹு தாலா மிளிரச் செய்வானாக. இருளையிலும் அவனுடைய பொருத்தம் பெற்றவர்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி